Assalamu alaikum students. Exercise 7.1 question number 10. A police jeep approaching orthogonal intersection from the north direction is chasing a speed car that has turned and moving straight east. When the jeep is 0.6 km north of the intersection and the car is 0.8 km to the east, the police determine with a radar that the distance between them and the car is increasing at 20 km per hour. If the jeep is moving at 60 km per hour at the instant of the measurement, what is the speed of the car? என்ன क्वेश्चன் கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜீப் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு காரை வந்து சேஸ் பண்ணுமா. சோ இந்த ஜீப் எங்க இருக்குன்னா நார்த் டைரக்ஷன்ல இருந்து இந்த காரை வந்து சேஸ் பண்ணி வந்துட்டே இருக்காங்கன்னா, அண்ட் இந்த கார் பாத்தீங்கன்னா வந்து டர்ன் பண்ணி ஈஸ்ட் நோக்கி போய்கிட்டே இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அண்ட் சேம் டைம் இந்த ரெண்டுமே என்னது ஒரு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னால இந்த ரெண்டுமே என்னது இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய இடம் வந்து ஒரு 90 டிகிரியா இருக்கு. சரிங்களா? அண்ட் வந்து இந்த இன்டர்செக்ஷன் ஆகிற இடத்துல இந்த ஜீப் இந்த நார்த் டைரக்ஷன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து y யோட ஆன்சர் 0.6 மீட்டர். இங்கே நீங்க 0.6 மீட்டர் இருக்குதா. அண்ட் சேம் டைம் வந்து இந்த கார் வந்து இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 0.8 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் சேம் டைம் இந்த போலீஸ் ஜீப்போட ரேடார் என்ன பண்றாங்க, இந்த கார் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல மூவ்மெண்ட் ஆயிட்டு கவனிச்சீங்கன்னா இந்த இசட்ங்கிறது மாறக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா நம்ம dz/dt உடைய ஆன்சர் 20 km/h வந்து இந்த போலீஸ் ஜீப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த கார் வந்து எவ்வளவு ஃபாஸ்ட் மூவ் ஆயிட்டு நம்ம அந்த போலீஸ் ஜீப் வந்துட்டு இருக்கு, இந்த கார் மூவ் ஆயிட்டுனா சோ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி மாறிட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 km/h டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு அர்த்தம். சரிங்களா? அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீட் ஆஃப் தி ஜீப் பாத்தீங்கன்னா சோ இந்த ஜீப் வந்து என்ன ஸ்பீட்ல வந்துருக்கு பாத்தீங்கன்னா 60 km/h வந்துட்டு இருக்கு. நான் முன்னாடி என்ன பண்ணிருக்கேன், இந்த dy/dt முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுருக்கேன். ஏன் மைனஸ் போட்டுறேன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த y யோட வேல்யூங்கிறது கீழவாக வந்துருக்கு. அப்ப மூவ்மெண்ட் மூவிங் ஃபார் தி டவுன் வேர்டாக வந்துட்டு இருக்கிறதுனால நீங்க ஒரு -60 km/h போடணும். மறந்துடக்கூடாது. நீங்க +60 போடக்கூடாது. என்னதான் போடணும், -60. -60 ஏன் போடுறோம்னா இந்த ஜீப் வந்து மேலே இருந்து வந்து கீழவாக வந்துட்டு இருக்கிறதுனால என்ன பண்ண வந்து மைனஸ் போடணும் கம்பல்சரியா, மறந்துடக்கூடாது. அவன் என்ன கேட்டிருக்கானா இந்த காரோட ஸ்பீட் என்னவா இருக்கும், அப்போ இந்த கார் வந்து x டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கா, dx/dt உடைய வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நோட் பண்ணீங்கன்னா இந்த a ங்கிறது வந்து லொகேஷன் ஆஃப் தி கார், இந்த b ங்கிறது வந்து லொகேஷன் ஆஃப் தி ஜீப். அப்ப இந்த a b ங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா z. சரிங்களா? அப்ப OA = சோ givenல பாத்தீங்கன்னா OA உடைய ஆன்சர் x ன்னு சொல்லலாம், OA உடைய ஆன்சர் x ன்னு சொல்லலாம், and OB உடைய ஆன்சர் என்ன y சொல்லலாம், and AB உடைய ஆன்சர் என்ன z சொல்லலாம். சரிங்களா? நமக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா dx/dt தேவை. சோ இது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா by using Pythagoras theorem மூலமா நம்ம மறுபடியும் சால்வ் பண்ண போறோம். சோ by using Pythagoras theorem. So Pythagoras theorem படி பாத்தீங்கன்னா சோ இத ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா அப்படினா ஹைபோடெனஸ் ஸ்கொயர். அப்ப z² = x² + y² நமக்கு வரும். சரிங்களா? நம்ம என்ன பண்ண போறோம், சோ இந்த டைம் இத பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எதை பொறுத்து நமக்கு மாறுதுன்னா டயத்தை பொறுத்து தான் மாறிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா tt இருக்கும். அப்ப எல்லாத்தையும் நம்ம டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப டிஃபரன்ஷியேட் with respect to time t. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ 2z dz/dt. சரிங்க? z வந்து எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும், t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ ஈக்குவல் இதோட ஆன்சர் 2x dx/dt. சோ பிளஸ் இதோட ஆன்சர் 2y and dy/dt. நமக்கு என்ன வேணும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல dx/dt தான் வேணும். சோ இங்க பாத்தீங்க ரெண்டுமே காமனா வந்து 2 வெளிய எடுத்துறீங்க. சரிங்களா? அப்ப 2z dz/dt = 2 எடுத்துட்டீங்கன்னா இது ரிமைனிங் ஆன்சர் x dx/dt. சோ பிளஸ் y dy/dt. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ நான் கேன்சல் பண்ணுங்க. சோ 2 get cancel. சரிங்களா? அப்புறம் எதெல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா z தெரியுமான்னு பாத்தீங்கன்னா அந்த z ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. சரிங்களா? ஆனா நமக்கு என்ன தெரியும், x ஓட வேல்யூ தெரியும், y ஓட வேல்யூ தெரியும், அந்த dz/dt ஓட வேல்யூ தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் z ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சேம் ப்ரொசீஜர் படி இதே ப்ரொசீஜர் கண்டுபிடிக்க சரிங்களா? அப்ப நம்ம பாத்தீங்கன்னா z ஓட ஆன்சர் எப்படி இருக்குது, சோ z² = x² + y². அப்போ x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன இருக்குது 0.8. அப்ப ஆன்சர் 0.8 the whole square plus y ஓட ஆன்சர் நீங்க பார்த்தா 0.6. அப்ப 0.6 the whole square. சரிங்களா? அப்ப இத நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0.64 வரும் பிளஸ் இதற்கு ஸ்கொயர் பண்ணா 0.36 வரும். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 1.00. அப்ப z² = 1.0. அப்ப ரெண்டு ஜீரோ தேவைப்படாது. அப்ப z² = 1². அப்ப z ஆன்சர் இங்க 1 வரும். சரிங்களா? அப்ப z ஆன்சர் தெரியும். அப்ப இது எல்லாமே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிருங்க. அப்ப இந்த y க்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப z
dz by dt minus y dy by dt equal to x dx by dt. So எல்லாமே அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் z ஓட ஆன்சர் 1 into dz by dt ஓட ஆன்சர் எனக்கு 20 இருக்குது. So minus y ஓட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 0.6. So 0.6 into dy by dt ஓட ஆன்சர் என்னன்னா -60 equal to x ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா x ஓட ஆன்சர் 0.8. So 0.8 into dx by dt. சரிங்களா? So further நீங்க simplification ஆன்சர் என்னன்னா 20 வரும். So 20 plus இந்த ரெண்டே மட்டும் ஆன்சர் 36 வருது. 36 ஒரு 0 அப்ப 1 place replace அந்த 0 கண்டிப்பா கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த ரிமைனிங் ஆன்சர் 0.8 into dx by dt. சரிங்களா? உங்களுக்கு dx by dt தான் அந்த ரெண்டே நீங்க ஆட்னா 56 வரும். அப்ப ஆன்சர் 56 divided by 0.8 equal to dx by dt. உங்களுக்கு டினாமினேட்டர் பாயிண்ட் இருந்தா கேன்சல் பண்ணி கஷ்டப்படணும். அப்ப இன்டர்வல் பண்ணுங்க. So 10 வர நியூமரேட்டர் டினாமினேட்டர் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அப்ப dx by dt equal to 560 divided by 8 வரும். 18 is 8, 7 8s are 56. the 0 0 போடுங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 70 வரும். So x ங்கிறது டிஸ்டன்ஸ், ஏன்னா கிலோமீட்டர் இருக்குது, t ங்கிறது டைம். therefore கிலோமீட்டர் divided by r தான் தேவையான dx by dt உடைய ரிசல்ட்.